வணக்கம் AstraStockTamil வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத விட எப்படி நம்மள்கிட்ட ஒரு கம்பெனி பைக்கோ செல்லுக்கோ வருது, அதாவது ரீட்டைலரான நம்மளுக்கு எந்தெந்த ப்ராசஸ்லாம் தாண்டி வருது, யாருக்கு கீழே யார் ஒர்க் பண்ணுறா, இந்த ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர் இல்லை நியூ இன்வெஸ்டர்னால் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி AstraStockTamil சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட சிஸ்டம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சால் தான் ஒரு சில விஷயங்கள், அதாவது இவங்களுக்கு கீழே இவங்க ஒர்க் பண்ணுறாங்க, நம்ம யாரை அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியாக தெரிய வரும். ஸ்டாக் மார்க்கெட்டை என்டையராக இந்தியன் கவர்மெண்ட் கீழே தான் இயங்குது. அது எப்படி இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுற செபி அமைப்பு மூலமாக தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடிங் எல்லாமே நடந்துட்டு வருது. ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம இந்த செபிகிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த மாதிரி விஷயம் நடந்தாலும் இந்தியன் கவர்மெண்ட் டைரெக்டாக இன்வால்வ் ஆக மாட்டாங்க. செபி மூலமாக தான் அவங்க இன்வால்வ் ஆவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செபி தான் இவங்களோட அம்பாசிடர். அண்ட் செபிக்கு கீழே NSDL அண்ட் CDSL அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் இயங்கிட்டு வருது. NSDL அப்படின்னா நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்ரிஸ் லிமிடெட் அண்ட் CDSL அப்படின்னா சென்ட்ரல் டெபாசிட்ரி செக்யூரிட்டி லிமிடெட். இந்த ரெண்டு டெபாசிட்ரிக்கு கீழே தான் NSE அண்ட் BSE நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே ரன் ஆகிட்டு வரும். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தான் எல்லா ஸ்டாக்குமே லிஸ்ட் ஆகிட்டு இருக்கும். இதில் லிஸ்ட் ஆகியிருக்க ஸ்டாக்கை தான் நம்ம பை பண்ணுவோம், செல் பண்ணுவோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ், டாடா இண்டஸ்ட்ரீஸ், இது போல் பலவிதமான இண்டஸ்ட்ரீஸோட ஸ்டாக்ஸும் அந்த கம்பெனியோட IPO அது மாதிரி எல்லா விதமான ஸ்டாக்ஸும் இதில் லிஸ்ட் ஆகியிருக்கும். இதில் நம்ம வாங்கி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுவோம். நம்ம NSEயில் வாங்குறதா BSEயில் வாங்குறதா அப்படிங்கிறது நம்மளோட செல்ஃப் ஒப்பீனியன் தான். ஓகே, இந்த எக்ஸ்சேஞ்சில் நம்மளால் டைரெக்டாக வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது கிடையாது. எக்ஸ்சேஞ்சில் ஒரு புரோக்கர், அதாவது ஸ்டாக் புரோக்கர் மூலமாக தான் நம்ம ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கையோ IPO இது மாதிரி எதாக இருந்தாலும் நம்ம வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மோத்திலால் ஆஸ்வால், ஏஞ்சல் ஒன், 5 பைசா, ஜீரோதா, க்ரோ, அப்ஸ்டாக், இது போல் பலவிதமான புரோக்கர்ஸ் இது கீழே இருக்கிறாங்க. அதில் பெஸ்ட் புரோக்கர் யார், எப்படி நம்மளோட புரோக்கரை செலக்ட் பண்ணுறது, டிவிடெண்ட் எவ்வளோ கொடுப்பாங்க, புரோக்கரேஜ் எதில் கம்மி, நம்மளுக்கு ட்ரேடிங்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் எந்த விதமான சப்போர்ட்ஸ்லாம் நம்மளுக்கு அதிகமாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம ஒரு புரோக்கரை செலக்ட் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணவோ இன்வெஸ்ட் பண்ணவோ ஆரம்பிப்போம். இந்த புரோக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு கீழே தான் ரீட்டைல் பீப்புள் இருப்பாங்க, அதாவது நம்மெல்லாம் இருப்போம். ஸோ இந்த புரோக்கர்கிட்ட போயிட்டு நம்ம அப்ரோச் பண்ணி அவங்கள்ட்ட நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணி NSE BSEயில் லிஸ்ட் ஆகிருக்க கம்பெனியோட ஸ்டாக்ஸு, கம்பெனிஸ் இதெல்லாம் நம்ம ஷேர் ஹோல்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் எல்லா விதமான ட்ரேடிங் சம்மந்தமானதும் இந்த புரோக்கர்ஸ் மூலியமாக நம்ம பண்ணுவோம். அதுக்கு புரோக்கர்ஸ் நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட்டடாக இருப்பாங்க. புரோக்கர்ஸ் எப்படி அப்ரூவ் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செபி மூலமாக அப்ரூவ் பண்ணக்கூடிய புரோக்கர்ஸும் இருக்காங்க, செபியால் அப்ரூவ் பண்ணப்படாத புரோக்கர்ஸும் இருக்காங்க. நம்ம செபியால் அப்ரூவ் பண்ண புரோக்கர்ஸை செலக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த புரோக்கர்ஸ். ஸோ ஒரு ஸ்டாக்கை பை பண்ணணும் அப்படின்னா ரீட்டைல் பீப்புளெலாம் புரோக்கர்ஸ் மூலியமாக தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்தியன் கவர்மெண்ட் கீழே செபி கீழே NSDL அண்ட் CDSL அண்ட் அதுக்கு கீழே NSE அண்ட் BSE, அதுக்கும் கீழே ஸ்டாக் புரோக்கர்ஸ், அதுக்கும் கீழே தான் நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளோ மூலமாக தான் ஸ்டாக் மார்க்கெட் இந்தியாவில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டோட என்டையர் ஃபங்க்ஷனே இதுதான். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.